இந்த குடும்ப கதையில நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ஒரு பெண்ணை பத்தி தான். இந்த பெண் செய்தது தவறுனா, அந்த ஆண் செய்ததும் தவறு தான். இந்த பெண் ஒரு பையனோட பழகியிருக்காங்க. வெறும் 5 நாள், 6 நாள் பழகுன பழக்கத்துக்காக அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவன நம்பி திருமணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளை எல்லாமே விட்டுட்டு வேறு ஒரு தவறான பாதைக்கு போயிருக்கா. அந்த தவறான பாதைக்கு போவதற்கு என்ன காரணம்? கணவன் சரியில்லையா? இந்த பெண் எடுத்த முடிவு தவறா? அது மட்டும் இல்லாம இவங்களோட வயசு கோளாறா? இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில ஒரு தகப்பன், தாய். அவங்க பார்த்தீங்கன்னா, நல்லா நார்மலான மீடியமான ஃபேமிலி குடும்பம். அந்த குடும்ப கதையில என்னன்னா, அந்த பெண்ணுக்கு பொண்ணு பிறக்குறாங்க. அதுல பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா விவசாயம் இந்த மாதிரி நார்மலா சரி வேலைக்கு தான் போறாரு. அப்படி வேலைக்கு போறதுல பெருசா வருமானமும் வராது. குறிப்பிட்ட சில நாட்கள் வருமானம் வரும், சில நாட்கள் வராது. அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுமே பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்திலேயே அந்த குழந்தைங்க 2 பேருமே நல்லா படிக்க வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என்னன்னா படிக்க வைக்க முடியல. 10வது வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்பெனியில வேலைக்கு தாட்டி விடுறாங்க. வயசு கம்மியா இருந்தாலுமே வேற வழி இல்லாம தாட்டி விடுறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுல அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்லாம இருந்தாலும் வேறு வழி இல்லை, குடும்ப சூழ்நிலைக்காக நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தல்ல அங்க தாட்டி விடுறாங்க. அப்படி போய் அங்க இருந்த பெண் அங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு 6 மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா நார்மலா தான் போயிட்டு இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க புதுசா ஒரு கம்பெனிக்கு அந்த இவங்க வேலை செய்யற பக்கத்துலயும் ஒரு பையன் வேலை செய்யறான். அவனுக்கு ஏற்கனவே வேற நிறைய வேலைகள் தெரிஞ்சிருக்கும். டிரைவிங் மற்ற எல்லா வேலையிலுமே தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த டைமிங்ல கொஞ்ச நாளைக்கு இந்த மில்லுக்கு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மில்லுக்கு வேலைக்கு வர்றான். மில்லுக்கு வேலைக்கு வரும்போது இந்த பெண்ணை பார்க்கறான். இந்த பெண்ணை பார்த்ததையுமே அந்த பெண்ணு மேல ஒரு அட்ராக்ஷன் வருது. அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்றான். அதே மாதிரி அந்த பெண்ணுகிட்ட ஒரே வார்த்தையிலேயே இவன் வந்ததையுமே அடுத்த நாளே அந்த பொண்ணோட பேசி நம்பர் வாங்குறான். 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சது 3வது நாள்லயே 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது இவங்க என்னன்னா பகல்ல கரெக்டா பேசி டைம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நைட் ஷிஃப்ட்டுக்கு மாத்த சொல்றான். அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் மேனேஜர்ட்ட கேட்கும்போது, அந்த பொண்ணு அங்கேயே தங்கி இருக்கிறதுனால, சரி நைட் ஷிஃப்ட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு மாத்தி குடுக்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு மாத்தி குடுத்து இந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஏன்னா டீ டைம்ல எல்லாமே இவங்க 2 பேருமே தனியா அந்த பெண்ணினுடைய ரூமுக்கு போயிட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து போகுது. இத யாருக்கும் தெரியாமயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே இப்படி இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த பெண்ணும் பையனும் ஒண்ணா இருக்கிறது சரி, அந்த பையனோட சுச்சுவேஷன் சரின்னு சொல்லி போட்டு இந்த பெண்ணினுடைய சம்மதத்துல தான் எல்லாமே நடக்குது. அந்த பையனும் பாத்தீங்கன்னா எதர்ச்சியா 2 நாள் லீவ் போட்டுறான். லீவ் போட்டதை பார்த்து இந்த பொண்ணுக்கு மனசுல ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இவன் நான் இனிமேல் கம்பெனிக்கு வரலைன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. 2 நாள் கழிச்சு 3வது நாள் வர்றான். 3வது நாள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவனை பார்த்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேருமே அன்னைக்கும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க கம்பெனிலேயே. அப்படி ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே அடுத்த நாள் இனிமேல் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம். இனிமேல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறான். அதையும் அந்த பையன் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அடுத்த நாளே கம்பெனில இருந்து கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் இவங்க அவங்களுடைய பையனோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு வேற இடத்துல பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுனால வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிப்பட்டு தட்டி விட்டுறாங்க. இப்போ இந்த அந்த கம்பெனிக்கு போக முடியாது. ஆல்ரெடி இவன் டிரைவிங் இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால வேற ஒரு டிரைவிங் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுலயும் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு நல்ல சம்பளம் 20,000 ரூபாய்க்கு மேல கிடைக்குது. அந்த 20,000 வச்சு குடும்பத்தை ரன் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப இவனோட டெய்லி ஒரு சில நாள்ல சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் சரக்கு அடிக்கிறத அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லவே இல்லை. அதனால இவன் ரெகுலரா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சரக்குக்கு இவன் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். வாங்குற சம்பளத்துல பாதி சரக்கு உண்மையை செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்க குடும்பத்துல கஷ்ட சூழ்நிலையில் ஏற்படுது. அந்த டைமிங்லயே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க. இவங்க கன்சீவ் ஆனது எல்லாமே அந்த பையன் பாத்தீங்கன்னா நார்மலா அரசு மருத்துவமனையில் வச்சு பார்த்து எல்லாமே டெலிவரி எல்லாம் பண்ணிடுறாங்க. அப்படியே பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது. பொருளாதாரம் கொஞ்சம் கண்டிஷன்ல இருந்தாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 குழந்தைகள் இந்த பெண்ணுக்கு 25 வயதுக்குள்ளேயே, அதாவது 25 வயதுக்குள்ளேயே அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது.
3 குழந்தைகள்ல எதர்ச்சியா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு வர்ற விபத்துல இறந்துடுறாங்க. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா, சரி ஓகே இனிமேல் வந்துட்டு நம்ம தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். அந்த தண்ணி அடிக்கிறத வந்து நிப்பாட்டிர்றான். இந்த தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டினதையுமே இவங்க வந்து கொஞ்சம் நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த வீட்ட கட்டுறதுக்காகவும் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அப்படி கடன் வாங்கும்போது அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒருத்தர் மட்டுமே வேலைக்கு போய் அந்த கடன் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைகள அந்த பையனோட அப்பா அம்மாகிட்டயே விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு நான் வந்து முதல்ல மில்லுக்கு தானே போயிட்டுருந்தேன். அங்கேயே வேலைக்கு போறேன்னு சொல்லி கேட்கிறா. அவனும் வந்து கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அங்க போனதையுமே அங்க வந்து நார்மலா போயிட்டுருக்கு. அங்க வேற ஒரு அஃபேர் வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்படுது. அப்படி அஃபேர் ஏற்படும்போது, அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாம அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலேயே இது வந்து கணவனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பவுமே நார்மலா மேக்கப் போயிட்டு போகாதவங்க, இப்ப புதுசா வந்து மேக்கப் போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு டவுட் வருது. அந்த டவுட்ட வந்து கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக இவன் வந்து மொபைல்ல வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மொபைல் செக் பண்ண ஆரம்பிக்கும்போது நைட் எல்லாமே இவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போனா, மொபைல் நார்மலா கால்ஸ் வந்து வர்றதும் போறதும் இருக்கும். பகல்ல வந்து எப்பவுமே இவன் வேலைக்கு போனா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் கால் வெயிட்டிங்லயே இருக்கும். யாரோட பேசுற என்ன ஏதுன்னு ரெகுலரா கேட்க ஆரம்பிக்கிறான். இப்படி சந்தேகங்கள் வந்து மேலும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. சந்தேகப்பட்டவன் என்ன பண்றான்னா, ஒரு நாள் வந்து எதர்ச்சியா பார்த்து இவனும் கம்பெனிக்கு வேலைக்கு போலாமா, இல்ல பார்க்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான், எதர்ச்சியா அந்த கம்பெனிக்கு வெளிய வந்து நிக்கும்போது, அந்த பெண்ணும் இன்னொரு பையனும் வந்து பைக்கில இவனோட மனைவி வேற ஒரு பையனோட பைக்ல போறத பார்க்குறான். இவனும் பின்னாடியே போய் நேரா பார்த்து அடிச்சு, அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு என்ன நினைக்குதுன்னா, சரி ஓகே. இனிமேல் வந்து நம்ம 2க்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருது. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து இவன் ஒரு நாள் கழிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காதலன் கூடயே ஓடி போயிருது. ஓடி போய் ஒரு 2, 3 நாட்கள் அவங்க கூடயே இருந்ததுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு நேரா அந்த பெண்ணினுடைய அப்பா, அம்மா வீட்டுக்கே போயிர்றாங்க. அப்படி அப்பா, அம்மா வீட்டுக்கு போய் என்ன சொல்லிருதுன்னா, என்னோட கணவன் வந்து தண்ணி போட்டு வந்துட்டு என் கூட சண்டை கட்டுறான், அடிக்கிறான். அவன் மேல கணவன் மேல இல்லாதது பொல்லாதது எல்லாமே சொல்லி அவங்களுடைய அம்மா, அப்பாவ வந்து இந்த பெண்ணுக்கு தகுந்த மாரி மாத்திர்றான். இப்படி மாத்துனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, என்னோட குழந்தைகள் எல்லாத்தையுமே அவன் வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அவன் தான் வந்து பாத்துக்கிறான். என்னை வந்து அடிச்சு துரத்திட்டாங்க. அவன் குழந்தை எல்லாமே அவனுக்கு தான் பிறந்ததுனால அவன் வந்துட்டு தான் பாப்பான். எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா வந்து இது பண்றாங்க. அப்போ ஊர் பஞ்சாயத்து வச்சு பேசுறாங்க. ஊர் பஞ்சாயத்துல வச்சு பேசும்போது, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து 2 பேத்தையும் ஒண்ணா சேர்த்து வைக்கிறாங்க. அந்த ஒண்ணா சேர்த்து வச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இருக்கு. திருப்பி வந்து இருந்தாலும், திருப்பி அந்த காதலனோட அஃபேர் இருக்கிறதும் இருக்குது. ஆனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் என்ன செய்யலான்னா, இந்த காலகட்டத்திலேயே சரி நீ ஒய்ஃப் தான் இப்படி போயிட்டா, நீ நம்ம என்ன பண்றோம்ன்னு சொல்லி இது பண்ணும்போது, அவனும் வேற பக்கம் டிரைவிங் போயிட்டு இருக்கையில, அங்க ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஒரு அஃபேர் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த அஃபேர்ல அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் ஆல்ரெடி இறந்துட்டா, ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காரணத்துக்காக இவன் வந்து அந்த பொண்ணு மேல இரக்கம் காட்டி, அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறான். இவனோட வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை அங்கேயும் குடுக்குறான். மீதிய வந்து இவன் கடன் கட்டிட்டு இவனோட லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி கூட இவன் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவாவே சொல்லிட்டான். நீ வந்து இனிமேல் இந்த வீட்ல இருந்துக்கோ, எல்லாமே பண்ணிக்கோ. இந்த குழந்தைகள நல்லா பாதுகாக்க வேண்டியது, வளர்த்த வேண்டியது மட்டும் தான் உன் பொறுப்பு. நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி இவன் டைரக்டாவே சொல்லிட்டான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் காதலன் கூட போறது வரதுமாவும் இருக்கு. அதே சமயத்துல இந்த குழந்தைகளையும் பாத்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சில பெண்கள் பல தவறான விஷயங்கள செய்யறாங்க. குறிப்பிட்ட வயதிலேயே திருமணம் செய்துக்கிறாங்க. அப்படி திருமணம் செய்யறதும் பிரச்சனை இல்ல. அவங்களோட பெற்றோர்களோடும், பேரண்ட்ஸோடையும் கரெக்டான கைடன்ஸ் இல்லாம, இந்த மாரி ஒரு சில பெண்களும், ஒரு சில ஆண்களும் வேற அஃபேர், வேற இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனால, உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும், உங்களுடைய எதிர்கால குழந்தைகள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும்ங்கிறது தான் இந்த கதையில நான் சொல்ல வர மெயின் கருத்து. இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.